ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஓடி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போறோம். நம்ம சிங்க்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அழுக்கா இருக்கு பாருங்க. கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு பாருங்க. உங்க சிங்க்கும் ரொம்ப துரு பிடிச்சு போயோ, அப்படி இல்லைன்னா உப்பு தண்ணி பட்டோம், இல்ல உப்பு கரைப்பட்டோ, அப்படி இல்லைன்னா சோப்பு கரைப்பட்டோம், ரொம்ப கழுவ முடியாம கஷ்டப்படுறீங்கன்னா அப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு கிளீன் பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா கிளீன் ஆயிடுங்க. இந்த தண்ணி ஒன்று இருந்தா போதுங்க, ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். நீங்களே ஷாக் ஆகிற அளவுக்கு இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வெதப்பா எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சிங்க்ல ஊத்தும் போது எப்பவுமே சுடு தண்ணி ரொம்ப சூடா ஊத்திடாதீங்க. ஒருவேளை நீங்க சூட ஊத்தினா அந்த சிங்க்ல அடியில பைப் இருக்கு இல்லைங்களா, பிளாஸ்டிக் பைப் பார்த்தீங்கன்னா கொஞ்சமா சுருங்கி போய் தண்ணியெல்லாம் அப்படியே அடைச்சு நின்றுக்குங்க. அதனால சிங்க்ல நீங்க எப்போ ஊத்தினாலும் சரிங்க, வெதுப்பா சுடு தண்ணி ஊத்திக்கோங்க. ரொம்ப ஹீட்டா சுடு தண்ணி ஊத்திக்காதீங்க. நான் பாருங்க சுடு தண்ணி கூட 2 மூடி போல வினிகர் ஆட் பண்ணிட்டேன். வினிகர் ஆட் பண்ணதுமே நம்ம வீட்டில் ஆப்ப சோடா இருக்குல்லைங்களா, ஆப்ப சோடா பார்த்தீங்கன்னா நான் 1.25 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா எடுத்துக்கிட்டுங்க. நீங்களும் 1.25 அளவுக்கு ஆப்ப சோடா எடுத்துக்கலாங்க, இல்ல அதிகமாக கூட எடுத்துக்கலாங்க. இது கூடவே நான் 1 டீஸ்பூன் போல டயட் பவுடர் எடுத்துக்கேன். நீங்க எந்த பவுடர் வேணாலும் எடுத்துக்கலாங்க. பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்ப 3 இன்கிரீடியன்ட்ஸும் ஆட் பண்ணிட்டு ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் கலக்கி விட்டுடலாங்க. நீங்களே பாருங்க நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்ப நம்ம கையில தொட்டு பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு சூடா இருக்குன்னு. கை தொடுற அளவுக்கு சூடா இருக்கணுங்க, அப்பதாங்க நம்ம சிங்க்ல ஊத்தி கழுவ முடியும். எனக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சூடா இருக்கு, அதனால சில்லு தண்ணி கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணிட்டு மறுபடியுமே நம்ம கத்தி வச்சு கலக்கி விட்டுக்கலாங்க. கலக்கி விட்டாச்சுங்க. இப்ப கை பொறுக்கிற சூடுல இருக்கு. இப்ப நம்ம சிங்க்ல எடுத்து ஊத்திக்கலாங்க. ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. டம்ளர் எடுத்துட்டு நீங்க சிங்க்ல ஊத்திக்கோங்க. இந்த தண்ணி ஊத்தும் போதே உங்களுக்கே தெரியுங்க அவ்வளோ கிளீன் ஆகும். நீங்களே ஷாக் ஆவீங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு டம்ளர்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துருக்கேன். சிங்க் எந்த நிலமையில இருக்கு நீங்களே பாருங்க. இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமா தண்ணி எடுத்து கொஞ்சமா ஊத்திக்கோங்க. எல்லா இடத்துலயுமே இந்த தண்ணி படுற மாதிரி நீங்க ஒரு டம்ளர்ல புடிச்சு ஊத்திக்கோங்க. பாருங்க நான் தண்ணி ஊத்தியாச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா விம் சோப் எடுத்துருக்குங்க. நீங்க பாத்திரம் கழுவுறதுக்கு எந்த சோப்பு எடுத்தாலும் சரிங்க. நான் விம் சோப் எடுத்துட்டு ஸ்டீல் நார் எடுத்திருக்கேன். நீங்களும் ஸ்டீல் நார் எடுத்துக்கோங்க, அப்பதாங்க தேய்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கொஞ்சமா சோப்பு தொட்டு நம்ம எல்லா இடத்துலயுமே தேய்ச்சி விடலாங்க. உங்களுக்கு எந்தெந்த இடத்துல ரொம்ப அழுக்கா இருக்கும் அதனால எல்லா இடத்துலயுமே நீங்க நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்க நான் சிங்கை சுத்தி ஃபுல்லாவே தேய்ச்சி விடுறேன். அதே போல டைல்ஸ் எல்லா இடத்துலயுமே தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் நம்ம உள்ளியும் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. பாருங்க எந்த அளவுக்கு உப்பு கரை பட்டிருக்கு. உப்பு கரை எந்த இடத்துல அதிகமா இருக்கும் அந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் அதிகமா நீங்க தேய்ச்சி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நான் தேய்ச்சி விட்டாச்சு. இப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி வினிகர் கலக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை கொஞ்சமா டம்ளர்ல புடிச்சு ஊத்திக்கோங்க. நம்ம நார்மல் தண்ணி யூஸ் பண்ணாதீங்க, நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச தண்ணியை மட்டும் எடுத்து ஊத்திக்கோங்க. பாருங்க நம்ம ஒரு டைம்க்கு நல்லா பளிச்சுன்றா இருக்குங்க. இன்னொரு வாட்டி நம்ம சோப்பு போட்டு கிளீன் பண்ணிடலாங்க. பாருங்க பர்டிகுலரா எந்த இடத்துல ரொம்ப அழுக்கா இருக்கும் அந்த இடத்துல நீங்க ஸ்டீல் நாரை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் எல்லா இடத்துலயுமே ஸ்டீல் நார் வச்சு தேய்ச்சிக்கிட்டேன் மறுபடியுமே. இப்ப நம்ம இப்படியே விட்டுடலாங்க. இப்படியே ஒரு 10 நிமிஷம் போல விட்டுருக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு வந்து எந்த இடத்துல உப்பு கரை அதிகமா இருக்கும் அந்த இடத்துல நம்ம தேய்ச்சிக்கலாங்க. நீங்க பாருங்க பர்டிகுலரா இந்த இடத்துல நல்லா பட்டை பிடிச்சிருக்குங்க. நல்லா உப்பு தண்ணி சோப்பு எல்லாமே பட்டு அந்த அழுக்கு நல்லா பட்டை பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் அந்த அழுக்கு இருக்கும் போல. இப்ப நம்ம ஒரு கத்தி வச்சு நீங்க நல்லா கீறி விட்டுக்கோங்க. அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா வந்துடுங்க. இப்ப நான் ஃபுல்லாவே கீறி விட்டாச்சுங்க. அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியா வந்துடுச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க நாறு போட்டு தேய்ச்சிருங்க. நாறு போட்டு தேய்ச்சிங்கன்னா அந்த இடத்துல எல்லா அழுக்குமே ரொம்ப ஈஸியா கிளீன் ஆயிடுங்க. இப்ப நம்ம வினிகர் மிக்ஸ் பண்ணி வச்ச தண்ணிய பாருங்க எல்லா இடத்துலயுமே நான் ஊத்திக்கிட்டேன். சிங்க் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளீன் ஆயிடுச்சுங்க. எப்பேற்பட்ட அழுக்கா இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்க கிளீன் பண்ணா ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணலாங்க.
நீங்களே உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ சூப்பரா க்ளீன் ஆகுங்க. பர்டிகுலர் இடத்துல ரொம்ப அழுக்கா இருந்துச்சு இல்லையா, அந்த இடம் பாருங்க ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருக்குங்க. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ அழுக்கா இருந்தாலும் இந்த மெத்தட்ல நீங்க க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா க்ளீன் ஆயிடுங்க. இந்த தண்ணி நீங்க ஊத்தி க்ளீன் பண்ணீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிறவங்களுக்கு ரொம்ப க்ளீனா இருக்குங்க, ரொம்ப பளிச்சுன்னு ஆயிருக்குங்க. நீங்களே பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்த சிங்க்குக்கும் இப்ப பார்த்த சிங்க்கும் எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு, நீங்களே பாருங்க. மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்களே பாருங்க சிங்க் எந்த அளவுக்கு கிளீனா இருக்கு. மறக்காம உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப கிளீனா இருக்குங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு காசு கொடுத்து நம்ம அதிக பொருள் வாங்கி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியா கிளீன் பண்ணிடலாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். எப்பவும் போல நார்மல் தண்ணியில யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதாங்க.